ஃப்ரெண்ட்ஸ், ரெட் பனானா மால்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பனானா, 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 15 கிராம் வேர்க்கடலை, 15 கிராம் முந்திரி, 15 கிராம் பாதாம், கொஞ்சோண்டு ஏலக்காய். இப்போ பனானாவை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸ் தான். அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கடாயில் பாதாம், முந்திரி, ஏலக்காய், வேர்க்கடலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் பாதாம் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் பொடுசாக நறுக்கியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே வானொலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பனானா சேர்த்துட்டு நம்ம அப்படியே கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்தோன்னா நமக்கு அப்படியே இந்த பாத்திரம் அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிட்டு அப்படியே அந்த 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது அப்படியே தண்ணியாக வரும். கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கிண்டிகிட்டே இருந்தேன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கொதித்து தெறிக்க ஆரம்பிக்கும். தெறிக்கிறப்ப உங்கள் கை காலில் இதெல்லாம் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். பெரிய கரண்டியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஹேண்டில் ட்ரெஸ் போட்டுக்கணும். அப்போ தான் கை காலில் படக்கூடாது, படாமல் இருக்கும். இப்போ தெறிக்கிது பாருங்கள். அதனால தான் நான் மேலே தட்டு வச்சு மூடிட்டு கையை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கேன், ஸ்பூனை வச்சு. இப்படி தான் இருக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருந்தேன்னா இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கிண்டிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வரும். நீங்களே அது பார்த்தா தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இப்படி தான் வரும். இன்னும் அப்படியே அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். கை எடுக்கவே கூடாது. நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பாதாம், முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நல்லா திக்காகும். நம்மளால் கிண்டவே முடியாது. அப்படியே அந்த ரப்பர் எப்படி இருக்கும், ரப்பர் மாதிரி அப்படியே அல்வா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நமக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உடனே போய் டைரெக்டாக ஃபேன் முன்னாடியே வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அது கட்டி கட்டியாக ஒரு இதுவாக வரும். வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இழுத்து இது பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு அந்த பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் ஒரு மாதிரி குறன்னு ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாவே உங்களுக்கு அந்த பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்படி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் ஆறுனதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சினா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து இப்படி பேக் பண்ணிக்கலாம். நீங்கள்